ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய விசாரணை கைதி சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். என்கவுண்டர் விவகாரத்தில் ஐயம் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய விசாரணை கைதி சுட்டுக் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திருவேங்கடத்தை கைவிலங்கு போடாமல் காவல்துறை அழைத்துச் சென்றது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். அவசரமாக அழைத்துச் சென்று என்கவுண்டர் செய்திருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் ஐயம் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அவர் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை கைப்பற்றுவதற்காக அழைத்துச் சென்றதாக சொல்கிறார். அப்படி அழைத்துச் சென்றவர்களை கைவிலங்கு தான் அழைத்து செல்ல வேண்டும். ஒரு கொலை குற்றவாளி அப்படித்தான் கைது செய்யப்பட வேண்டும் என்று விதி இருப்பதாக வழக்கறிஞர் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது பாதுகாப்போடு சென்றிருக்க வேண்டும். அவர்கள் எங்கே அந்த ஆயுதத்தை மறைத்திருக்கிறார்களோ அந்த ஆயுதத்தை கைப்பற்றுகின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள். இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் மீது சந்தேகம் அடைந்திருக்கிறார்கள். உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கவில்லை என்று அவருடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய உறவினர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மேலும் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவசரமாக என்கவுண்டர் என்ற பெயரில் ஒரு உயிர் பறிக்கப்பட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். காணாமல் போன ஒருத்தனை சுத்தி வளைச்சு பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். இந்தியாவில் முதல்ல இதாத்தான் இருக்கும். சரண்டர் ஆன ஒருத்தரை என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது, காலையில வெப்பன் டம்ப், வெப்பன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க கண்டுபிடிக்க போனோம், அங்க துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு இரண்டாவது. மூன்றாவது, அதிகாலையில் செல்ல வேண்டிய காரணம் என்ன? இந்த விவகாரம் தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக உண்மைகளை மூடி மறைக்க முயற்சி நடப்பதாக சந்தேகம் எழுவதாக கூறியுள்ளார். ரவுடிகளை சுட்டுக் கொலை செய்துவிட்டு சட்டம் ஒழுங்கு சீரடைந்து விட்டதாக காட்ட முயல்வது மிக மோசமான அணுகுமுறையாகும் என்று தெரிவித்த அவர், திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலையைத்தான் தடுக்க முடியவில்லை, குறைந்தபட்சம் அதில் சரணடைந்த விசாரணை கைதியையும் காப்பாற்ற முடியவில்லை என்பது வெட்கக்கேடானது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் காவல்துறை எந்த அளவிற்கு திறனற்றதாகியுள்ளது என்பதையும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக சீரழிந்துள்ளது என்பதையுமே இது காட்டுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக திமுக அரசு நடத்திய நாடகம்தான் இந்த படுகொலையோ என்ற ஐயத்தை எழுப்புவதாக தெரிவித்துள்ள சீமான், விசாரணை கைதி திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது குறித்து மனித உரிமைகள் ஆணையமும் நீதிமன்றமும் தீவிர விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே, காவல்துறையால் இவ்வளவு கவனக்குறைவாக இருக்க முடியுமா என மக்கள் கண்காணிப்பகம் ஒருங்கிணைப்பாளர் ஹென்றி திபேன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் எங்க கஸ்டடியிலிருந்து ஓடி போயிட்டாரு, தப்பிச்சு போயிட்டாருன்னு சொன்னா அது யாரை குறிக்கிறது? என்னுடைய மாநிலத்தினுடைய, நான் மதிக்கின்ற சிபிசிஐடியுடைய, நான் மதிக்கின்ற திரு அன்பு IPS அதிகாரி தலைமையில செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை இவ்வளவு கவனக்குறைவா இருக்க முடியுமா? எப்படி இருக்க முடியும்? ஏன் அவருக்கு நீங்க ஹேண்ட் கஃப் போடல? செக்ஷன் 43(3)ல இப்போ இருக்கக்கூடிய BNSSல இது போன்ற ஹார்ட்கோர் ரிப்பீட் அஃபெண்டர்ஸ், நான் அந்த வார்த்தையை கரெக்டா பயன்படுத்துறேன், ரிப்பீட் அஃபெண்டர்ஸ்க்கு நீங்க ஹேண்ட் கஃப் போடலாம். ஹேண்ட் கஃப் போட்டு போயிருங்க, குறைந்தபட்சம் அதை செஞ்சிருக்கலாமே. அவன் ஒரு புதர்ல போய் ஒழிஞ்சுக்கிட்டான், அதை எங்களால பிடிக்க முடியல, நாங்க சுட்டோம், இறந்துட்டான்னு சொன்னா இது கண்டிப்பாக தமிழகம் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வாதம் கிடையாது. இதேபோன்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ரவுடி திருவேங்கடம் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்.